வந்திருக்கேன் எதுவும் சொல்லாங்க. நீங்க ஒரு மைக் வச்சுக்கோங்க. நீங்க தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களே, சர்வே எடுங்க. ஒரு 50 பேர்கிட்ட வேற வேற இடத்துல அந்த அந்த இதுபடி எடுங்க. அப்போ உங்களுக்கே தெரியும். மக்கள் எதிர்பார்க்கறாங்க. 10 பேர்கிட்ட போனா 8 பேர் விஜய் நாக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி மாத்துவீங்க அவங்கள? அன்கண்டிஷனலா ஓட்டு போடுவேன்றாங்க. என்னையா எதிர்பார்ப்பு? அவர் இதை செய்யணும் அதை செய்யணும். இவங்களை பார்த்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க. இவங்க வேண்டாம், இவங்களை ஒழிக்கணும். விஜயண்ணா வரட்டும், அவர் செய்வாருங்க. அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. அவர் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் அவர் மேல. அதனால அவர் ஓட்டு போட மக்கள் தயாராயிட்டாங்க. அதுவும் குடும்பமா ஓட்டு போட போறாங்க. குடும்பமா திமுக குடும்பமும் அதுல அடங்கும், அதிமுக குடும்பமும் அதுல அடங்கும், சீமான் அவர்களுடைய கட்சியில உள்ள குடும்பமும் அதுல அடங்கும். எல்லாரும் ஓட்டு போட போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. 2.5 கோடி ஓட்டுக்கு மேல வாங்கி மினிமம் 45% இருந்து 51% அதுக்கு மேலதான் இருக்கும் வாங்கி விஜய் அவர்கள் தனித்து நின்றாலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான் இன்னைக்கு இருக்கு.